அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னக்கூடியதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிரியேட் ஆகும். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் எங்கே ஒரு கீவேர்டை பார்த்தாலுமே நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி பிறக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை அப்படின்னக்கூடியது தான். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஈக்குவல் டு இந்த சுகமான ஒரு வாழ்க்கை. நான் என்ன வேணுமோ நான் அதை ஈஸியாக என்னால் அடைஞ்சிக்க முடியும். நான் என்ன வேணுமோ அது எனக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னும் போது அது எப்படி இன்னொரு சந்தோஷத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகாமல் இருக்கும்? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். அப்படின்னக்கூடிய பட்சத்தில் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பற்றி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்ரூத் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருந்துருக்கலாம், நிறைய மேனிஃபெஸ்டேஷன் கோச் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருக்கலாம். அவங்க சொல்லிக் கொடுத்ததில் தவறு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியதில் தவறுகள் இருந்தாலும் அது ஒரு விஷயம். அவங்க சொல்லிக் கொடுத்ததை நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்றதும் ஒரு விஷயம். நீங்கள் எத்தனை புக்கு படிச்சிருந்தாலும் இந்த சில மித்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு 3 விஷயம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன்றது ஈஸியாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக வேண்டியது. ஆல்ரெடி இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடியது. இது புதுசாக நம்ம இங்கே கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. சில விஷயங்களை நம்ம அலைன் பண்ணுறது மூலமாக இந்த பிரபஞ்சத்திலேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும். அது உண்மைதான். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தவறாகவும் பார்க்குறேன், சரியாகவும் பார்க்குறேன். ஏன்னா யுவர் தாட்ஸ் கிரியேட் யுவர் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட தாட்ஸ் தான் உங்களோட ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுது அப்படின்னும் போது கரெக்ட் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் ஆகிருக்கோ, உங்களோட எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல தான் நம்மளோட வாழ்க்கை என்பதும் அமையுது. நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். இப்போது நீங்கள் நான் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஓகே, உங்களோட தாட்டை ரொம்ப பாசிட்டிவாக தான் வைக்கிறீங்க. நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தாட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் பின்னாடி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னாலலாம் இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஆழமாக இருக்கும். அப்போது தாட் வெறும் ஒரு ரிச்சாக உங்களை ஃபீல் பண்ண வச்சாலும், ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாம் உன்னால் முடியாது, இதெல்லாம் உன்னால் முடியாது, இதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அது கூட ரேடியேட் ஆகிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது லேக் ஆஃப் எனர்ஜி இருக்கும்போது உங்களால் எப்படி இந்த ஒரு விஷயத்தை இங்கே கிரியேட் பண்ண முடியும்? நீங்கள் அதை முழுமையாக நம்புறீங்க, அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி முழுமையாக நம்புறீங்க, அதுக்கான எஃபோர்ட் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேலை செய்யும். வெறும் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணிடுறேன் அதனால் எனக்கு எல்லாமே கிடைக்குமானா அப்படி கிடையாது. பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது மூலமாக நீங்கள் அடுத்தடுத்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணணும். அப்போ அந்த ரீப்ரோக்ராம் பண்ணும்போது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ இப்போ ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலுமே பின்னாடி பணம்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். இல்லை இங்கே ரிலேஷன்ஷிப்பை நான் ரொம்ப அழகாக நான் வச்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை இல்லாமல் சுகமாக நடத்துறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பின்னாடி சப்கான்ஷியஸில் அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் ஆகும்போது உங்களோட வாழ்க்கை அந்த சப்கான்ஷியஸ் படி தான் இயங்குது. அப்போது நீங்கள் என்ன தான் இங்கே பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கனாலும் சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ண வேண்டியதுன்றது அவசியம். அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு டெய்லி நீங்கள் அஃபர்மேஷன் எழுதணும். ஸோ அந்த அஃபர்மேஷன் எழுதும்போது இங்கே நான் சும்மா தானே நினைக்கிறேன், அதுவும் இப்போ ஒரு தாட்டாக தானே வருது. நான் எப்படி சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராம் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வெறும் இப்போ ஒரு நாளைக்கு மட்டும் நான் பணம் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டா மட்டும் வராது. இப்போ தினமும் அதை நினைத்து இருக்கும்போது உங்களோட மைண்டில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி கிரியேட் ஆக வைக்கணும். சப்கான்ஷியஸ்க்கு அது ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் டெய்லி அஃபர்மேஷன் எழுதி அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸை கிரியேட் பண்ணி இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்கான்ஷியஸ் உங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ டெய்லியும் அஃபர்மேஷன் எழுத இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி விஷுவலைசேஷன். ஸோ இந்த விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இந்த விஷுவல் பண்ணி பார்க்க ஒரு கட்டத்துக்கு மேலே மனம் அது உண்மைன்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்குவீங்க. பாருங்கள், மனதிற்கு எது பொய் எது கரெக்டுன்னெலாம் அதுக்கு தெரியாது. அதோட இன்னொரு ஃப்ரீக்வன்சி தான் அது எடுத்துக்கும். இப்போ நீங்கள் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷுவல் பண்ணுறீங்க, ஆனால் சப்கான்ஷியஸில் வேறு மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே விஷுவல் பண்ணுறது ஒர்க் ஆகாது. இங்கே சப்கான்ஷியஸில் என்ன ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அதான் ஒர்க் ஆகும். அப்போ தினமும் நீங்கள் அதை விஷுவல் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகிடும். இந்த பயம் உங்களுக்கு விலகும். அப்போது இந்த ஃபியரை பற்றின ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து போச்சுனா தான், ஐயோ எனக்கு இதெல்லாம் நடக்காதோ, எனக்கு இதெல்லாம் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் போச்சுனா தான் இந்த சப்கான்ஷியஸில் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆகும். அப்படி ரிஜிஸ்டர் ஆகும்போது தான் உங்களால் நீங்கள் இங்கே வேணுன்ற ஒரு விஷயத்தை உங்களால் அடைய முடியும். அப்போ சிம்பிளாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அஃபர்மேஷன் டெய்லியும் எழுதுங்க, அதே மாதிரி விஷுவலைசேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். உள்ள ஆழமாக அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பயமும் இந்த சில டெக்னிக்ஸ் மூலமாக போக ஆரம்பிச்சிடும். இப்படி போக ஆரம்பிச்சிச்சுன்னா ஈஸியாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா,
ஆஸ்க் பிலீவ் அண்ட் ரிசீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஸ்க் பிலீவ் அண்ட் ரிசீவ் அப்படின்றதுல இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்க. ஓகே, ஸோ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குமானா ஒரு இடத்துலையுமே அதற்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றோம், ஒரு விஷயத்தை நம்ம இங்கே அடையணும்னு சொல்லி விருப்பப்படுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த பிரபஞ்சத்திட்ட ஒரு விஷயத்தை கேட்டீங்க. ஓகே, ஆஸ்க், செகண்ட் பிலீவ், நம்புங்க, அதுக்கப்புறம் அதை ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே கேட்டோம், ஓகே நான் அதை நம்புகிறேன், எனக்கு கிடச்சிரும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் நீங்கள் எனக்கு இந்த ஒரு விஷயம்லாம் வரணும் அப்படின்னா எந்த ஒரு சூழல்லையுமே வராது. அது யார் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்க முடியாது. நீங்கள் எப்போ அதில் மும்முரமாக இருந்து அதில் ஆக்ஷன் எடுத்து நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ அப்போ தான் அது மாறும். இப்போது நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படின்னா, இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ACTION, லாஸ்ட் இந்த 6 லெட்டரை நீங்கள் எடுத்திங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எந்த ஒரு விஷயமே நீங்கள் செயல்முறைப்படுத்தாமல் அங்கே உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் கண்மூடி உட்காடுறேன், டெய்லி நான் நம்புகிறேன், எல்லாமே வருமானா, மேலே இருந்து கொட்டுமானா கொட்டாது. இன்னும் அந்த அளவுக்கு நீங்கள் போகல. அந்த நிலையும் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலைக்கு இது பொருந்துமானா பொருந்தாது. அப்போ என்னென்னா, கேளுங்க பிரபஞ்சத்திட்ட, அதை நம்புங்க, இந்த இறைவன் அதை கொடுப்பாரு, இந்த பிரபஞ்சம் இதை கொடுக்கும் சொல்லி நம்புங்க, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராருங்க. அப்போது இதை அழகாக கீதையில் கூட சொல்லியிருப்பாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. ஏன்? கடமையை செஞ்சுன்னா பலன் என்பது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய பை ப்ராடக்ட். அதை தான் நான் இங்கே சொன்னேன். இங்கே மேனிஃபெஸ்டேஷன்றது ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு உண்டான ஒரு வேலை எஃபோர்ட்ஸை நீங்கள் போட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் அப்படின்னா நான் கேட்குறேன், நான் அதை நம்புகிறேன், எனக்கு அப்படியே வரும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே உட்காந்துருந்தேன்னா எனக்கு வேலை நடக்காது. அப்போது நான் முழுமையாக அந்த ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக தான் இங்கே நான் என்ன ஆசைப்படுறேனோ அது எனக்கு கிடைக்கும், இல்லைனா இங்கே கிடைக்காது. இப்போது உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் புரியும். ஒரு விதை ஒன்று போடுறீங்க, அந்த விதையை பார்த்து நீ எப்படியாவது வளர்ந்துடணும், நீ எப்படியாவது வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த விதைகிட்ட நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதற்குண்டான சூழல் என்ன ஏற்படுத்துனீங்க? வளரும். ஆனால் வளர்கிறதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்தணும், அது சன்லைட் படுற மாதிரி வைக்கணும், அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும், அதை பராமரிக்கணும். இப்படிப்பட்ட அனைத்து வேலைகளும் இருக்குது. நீ வளர்ந்துரு, நீ நல்ல முறையில் வளரணும்னு சொல்லி நான் அதுக்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கிறது மூலமாக எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. அப்போ அதுக்கு உண்டான ஒரு சூழல் அமைச்சு அதற்கு உண்டான ஒரு ஆக்ஷனை நான் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ரோ ஆகும். ஸோ அதை தான் உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வேலையை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியது பை ப்ராடக்ட். மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? இருக்குதுலேயே மனிதனுக்கு எதுவாக இருந்தாலும் இம்மீடியட்டாக நடக்கணும். அப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னக்கூடியது எனக்கு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியது தான். எப்படிங்க வேலை செய்யும்? இப்போது இமீடியட்டாக எனக்கு அடுத்த ஒரு 48 மணி நேரத்தில், அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு ஒரு 1 கோடி ரூபா வரணும் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து இங்கேயே நான் கண்மூடி உட்காந்துருந்தேன்னா எப்படி அது வரும்? இப்போ நான் 1 கோடி ரூபா வரணுன்றதுக்கு நான் ஆக்ஷன் பண்ணணும், 1 கோடி ரூபா வரணும் அப்படின்றதுக்கு நான் சில இங்கே பிளான் பண்ணணும். அப்போ அந்த பிளான்னு நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அதற்குண்டான பலன் என்பது கிடைக்கும். இப்போ நான் கண்மூடி உட்காந்த உடனே எனக்கு இங்கே மேலேருந்து கொட்டுன்னா கொட்டாது, வாய்ப்பே இல்லை. அப்படி கொட்டுற மாதிரி இருந்தால் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆயிடலாம். எல்லாருமே அவங்களோட ஃப்ரீக்வன்சி அலைன் பண்ணி ஈஸியாக எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிடலாம். அப்போ என்னென்னா நீங்கள் இங்கே ஆக்ஷன் பண்ணணும். இமீடியட்டாக எனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்கணும், இமீடியட்டாக எனக்கு எல்லாமே கிடச்சிடணும் அப்படின்னா ஒர்க்கட்டே ஆகாது. அது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனே சொல்லாதீங்க. நான் சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் ஒரு நேம் வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு உண்டான பலன் என்பது 100% கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நேம் வச்சுக்கிட்டோம். அப்போது இங்கே புதுசாக ஒரு விஷயத்தை இங்கே கிரியேட் பண்ணுறதுலாம் கிடையாது. ஆல்ரெடி இப்போ நீங்களே பல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் இருப்பீங்க. இப்போ நீங்கள் சின்ன வயசில் சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் சின்ன வயசில் சைக்கிள் வாங்கியிருந்திருப்பீங்க. பைக் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, பைக்கு வாங்கியிருந்திருப்பீங்க. இந்த ஸ்கூலில் படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இல்லை இந்த கம்பெனியில் எப்படியாவது நான் வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க, வேலை வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு மாதத்தில் எப்படியாவது ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டங்க, ஆனால் இன்றைக்கி அது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நினச்ச ஒரு விஷயத்தை அடைஞ்சிருப்பீங்க. அப்போ இது வரைக்கும் நீங்கள் மேனிஃபெஸ்டே பண்ணலையா? நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, ரொம்ப எந்த ஒரு செயலுமே செய்யாமல் ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஓகே நான் இங்கே கண் மூடி உட்காந்தனா எனக்கு எல்லாம் கிடச்சிரும், நான் அதை நம்பினேன்னா எனக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ரியாலிட்டி வேறு, நீங்கள் நினைக்கிறது வேறு. அப்போ நீங்கள் நினைக்கிறது இந்த ரியாலிட்டி கூட இங்கே மேட்ச் ஆகாது. இன்றைக்கே இப்போ நான் ஒரு செடியை ஒரு விதை ஒன்று போடுறேன், இன்றைக்கே எனக்கு மரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா மரம் ஆகுமா? யாருனாலே பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே நடக்காது. அப்போது அதுக்கு உண்டான ஒரு கால அவகாசம் வேணும். இப்போ அந்த கர்மமும் அப்படி தான் வேலை செய்யும்.
அதுக்குண்டான கால அவகாசம் எல்லாத்துக்கும் பக்குவ நிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த பக்குவ நிலையை எய்துனா தான் அந்த ஒரு விஷயம் நடக்கும். இப்போது குழந்தையாக இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை இமீடியட்டாக இன்னொரு குழந்தைய கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அவன் ஒரு பெரிய ஆளாக வளரணும், அவனுக்கு உண்டான ஒரு ஏஜ் வரணும். அந்த ஏஜ் வரும்போது தான் அவனோட பாடியில் அந்த மாதிரியான ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பாடியில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையாக இருந்து ஒரு பெரிய மனிதனாக மாறி அவன் வந்து ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய நிலைக்கு அவன் வரக்கூடியதே ஒரு கால அவகாசம் எடுத்துக்கும். இமீடியட்டாக ப்ராசஸ்லாம் பண்ண முடியாது. அப்போ இங்கே ஒரு கால அவகாசம் என்பது எல்லாத்துக்குமே தேவைப்படுது. இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அப்போது நம்புங்க, நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் பதிவு பண்ணுறேன். என்னென்னா, கடமையை செய்யுங்க. அதில் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியும்னு பாருங்கள். முழுவதுமாக அதில் எஃபோர்ட் இருக்கணும் உங்களுக்கு. நான் வந்து இன்றைக்கி நான் பண்ணேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் உங்களோட உள்மனம் சொல்லும், இல்லை நீ அந்தளவுக்கு அதில் பர்ஃபெக்டாக எஃபோர்ட் போடல அப்படின்னு சொல்லும். அந்த எஃபோர்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னக்கூடிய பட்சத்தில் இறைவன் அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். இதை தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். 619வது திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து சொல்கிறார். அப்போது நீங்கள் இங்கே என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அதற்கு உண்டான பலன் என்பது கிடைக்கும். அப்போது நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ அது நிச்சயமாக உங்களிடம் வந்து சேரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு நீங்கள் டைம் கொடுக்கணும், அதற்கு உண்டான நீங்கள் செயல் நடத்தணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து நம்ம பேசலான் இருக்கோம். ஸோ நீங்கள் முதல் முறையாக இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.